நல்லா ராத்திரி ஆயிட்டு காலையில் அனத்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. எம்மா சந்தோஷமா இருக்கு. டேரக்டர் சார், நாளை காலையிலே ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவோம்மா? ஆமா, காலையிலே ஆரம்பிச்சிருவோம். உங்க கேரக்டரை நீங்க ஒழுங்கா நடிக்கணும். அம்மா தாயேன்னு கத்திட்டே வாங்க. ஏன்னா நீங்க பிச்சைக்காரி கேரக்டர் பார்த்தீங்களா? ஐயோ அப்படியா? சரி, நான் கத்துறேன். அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா, சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. பேபிமா, இவங்க கரெக்டா கத்துறாங்க பத்தியா? ஆமா, இவங்க கரெக்டா கேரக்டருக்கு பொருந்திடுறாங்க. பேபிமா, முதல்ல ஹாஸ்பிட்டல் தானே போகணும். ஆமாம் சார், முதல்ல ஹாஸ்பிட்டல் ஃபுல் செக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லாட்ஜுக்கு போயிடணும். என்னது டேரக்டர் சார், போலீஸர் மேடம், என்னது ஹாஸ்பிட்டலுங்க? இங்கே யாருக்கு என்னாச்சு? யாருக்கு சோம்பல? ஹீரோயின் மேடம், நீங்க சினிமா தான் நடிக்க போறீங்க. உங்களை ஃபுல்லா பாடி செக்அப் பண்ணி ஏதோ நோய்க்கு இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் நீங்க திடீர்னு நடிக்கும் போது போட்டுன்னு போயிட்டீங்கன்னா கொலை கேஸ் ஆயிரும்ல. ஐயோ டேரக்டர் சார், நான் நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கேன், எனக்கு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் ஃபார்மாலிட்டி கீதா மேடம். மேடம், கீதாங்கிற பேர்லேயே நடிகையாக நடிக்க போகிறீங்களா இல்லை வேறு பேர் வைக்க போகிறீங்களா? ஏற்கனவே கீதான்னு பழைய நடிகை ஒருத்தங்க இருக்காங்க. சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் அம்மாவா வருவாங்களே. ஆமாம், நானும் எனக்கு ஒரு நல்ல பேராக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யூனிக்காக இருக்கணும் பேர், யூனிக்கா. அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தோம் ஐயனே, எங்கள் ஐயனே, ரோட்டோரம் பாட்டு சத்தம் கேக்குதா, கேட்டு ஜனங்கள் எல்லாம் ஓடுதா. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இவங்க இந்த கேரக்டருக்கு. டேரக்டர் சார், ஒரே காடாக கூட்டு போகிறீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதுவும் மூடி இருந்தாலும் பரவாயில்ல, ஓப்பனாக வேற இருக்குது. என்ன ஹீரோயின் நீங்க? இன்னும் நிறைய படங்கள்ல நீங்க சிங்கிளாவே நடிக்கணும். நீங்களே ஹீரோ மாதிரி ஃபைட்டு எல்லாம் பண்ணணும். அமைதியா வாங்க. எம்மா, நினைச்சாலே எனக்கு குளுன்னு இருக்கு. நான் ஃபைட்டெல்லாம் அடிப்பேன் மரத்துல ஏறி. சும்மா வராதீங்க கீதா மேடம், தூக்கம் வரும். அம்மா தாயின் பிச்சை எடுத்துட்டே வாங்க. அம்மா 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 அம்மா, நான் ஒரு பிச்சைக்காரே, தாயே தாயே நான் ஒரு பிச்சைக்காரே. பிச்சைக்காரி அழகான பிச்சைக்காரி, நான் தானே பிச்சைக்காரி, பிச்சைக்காரி. இன்னும் சத்தமா. அம்மா தாயே பிச்சை போடுங்கள், அம்மா தாயே பிச்சை போடுங்கள். பேபி, நம்ம ரூம்க்கே டாக்டரை வர சொல்லியிருக்கேன். ஆமா, ஃபுல் செக்கப் முடிச்சிருவோம். ஓகே சார். சென்னை நீங்க சென்னை எழுத்து தமிழ் எழுத்தே இல்லை, வேற ஏதோ சாங்கிரி பிச்சு போட்ட எழுத்து மாதிரியே இருக்கு. ஆமா, நம்ம ஆந்திரா சைடு தான் வந்திருக்கோம். ஆந்திரா சைடா? சென்னையில ஷூட்டிங்னு சொன்னீங்க. ஹீரோயின் மேடம், இங்க ஒரு நல்ல லொகேஷன் பார்த்துருக்கோம், அதனால தான். நீங்க அதை என்கிட்ட சொல்லணும்ல. என் போன்ல சார்ஜ் வேற இல்லை, ரீசார்ஜ் வேற பண்ணல 2 நாளா. போன் இன்கமிங்கும் அவுட் கோயிங் வேற நிறுத்தி போட்டான், என்ன பண்ணேன்னு தெரியல. ரொம்ப நல்லதா போச்சு. ஏன் அப்படி சொல்லாதீங்க, நான் காசு எடுத்துகிட்டு வரல தெரியுமா? நீங்கள் தானே 100 கோடி ரூபா படமாக எவ்வளோ சொன்னீங்களே, எத்தனையோ கோடி சொன்னீங்களா? அதில் எனக்கு சம்பளத்தில் கொடுத்துருவீங்கன்னு நினச்சிக்கிட்டேன். எனக்கு தினம் சம்பளமாக கொடுத்துருங்க, மொத்தமாக தரேன்டாம். உங்களோட சம்பளம் 1 கோடி. எப்பா 1 கோடியா? 30 நாளில் 1 கோடியை எப்படி கொடுப்பீங்க? ஒரு நாளைக்கு 10 லட்சம் நாளும் 30 லட்சம் தானே வருது. ஐயோ, அப்போ எனக்கு நாளைக்கு 20 லட்சம் வருமா? அதில் எனக்கு ஒரு 200 ரூபா மட்டும் கொடுங்க, ரீசார்ஜ் பண்ணணும். இவ்வளோ பெரிய ஹீரோயின் ரீசார்ஜ் பண்ணலாமல் இருக்கலாமா? எனக்கு எப்பவுமே ரீசார்ஜ் டேட்டெல்லாம் முடிஞ்சு 2-3 நாள் இல்லை 5 நாள் கழிச்சு தான் மாப்பிள்ளை ரீசார்ஜ் போட்டு விடுவார். உடனே பண்ண முடியாதுல, காசு கிடைக்காது. இனிமே உங்களோட ரேஞ்சே வேற லெவல். நீங்க போங்க, நீங்க ஒரு ரீசார்ஜ் கடையே ஆரம்பிக்கலாம். ஆமாம், நான் அந்த 1 கோடி ரூபா நீங்கள் போய் சொல்லவே நல்லாமோ கனவு கண்டிட்ட ஒரு ஃபோன் கடை, ஒரு மேக்கப்பு கடை, ஒரு பூட்டி பார்லரு, அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு கடை, இந்த மாதிரிலாம் நிறைய வைக்கணும்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நல்ல யோசனை பண்ணிட்டே அப்படியே தூங்கிருங்க. நம்ம இப்ப ரூம்ல போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஷூட்டிங். அப்படியா? சரி அப்ப நான் தூங்குதேன். இல்ல இங்க நான் வேடிக்கை பார்த்துட்டு வரேன், அங்க ரூம்ல போய் தூங்கிடுவேன். என்ன இளவரசி, படிச்சாச்சா? ஏங்க நீங்க எப்ப வந்தீங்க? ஏங்க நான் படிச்சுட்டே இருக்கேன். நீ என்ன பைத்தியம்மா? வீட்டுக்குள்ள எவ்வளோ ரூம்ஸ் இருக்கு, எவ்வளோ பெரிய வீடு. அங்கெல்லாம் உட்காந்து படிக்காம இங்க வந்து இருட்டில் வந்து படிச்சுட்டு இருக்க, கண் பார்வை பெயராம. ஏங்க எனக்கு இயற்கையோட உட்காந்து படிக்க தான் பிடிக்கும். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒத்த வேப்ப மரம் இருக்குது, அங்கே தான் நான் உட்காந்து படிப்பேன். இல்லைன்னா நெட்டவெளி அண்ணி மற்றவங்கெல்லாம் அங்கே உட்காந்து பாடு பேசுவாங்கள்ல, அந்த மரத்துக்கடையிலையும் உட்காந்து படிப்பேன். எனக்கு ரூம்குள்ளே என்னமோ மூச்சு முட்டிக்கிட்டே வருது. இங்க அவ்வளவா வெளிச்சமே இல்லை, நீ எப்படி படிக்க? ஐயையோ, யாரு சொன்னா வெளிச்சம் இல்லைன்னு? எவ்வளோ லைட்ஸ் போட்டிருக்கு, நல்லா படிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. மணி 12 போகுது. சரி வா, ரொம்ப நேரம் வெளியே இருக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருங்க, படிச்சிருந்தேன்.
எக்ஸாமுக்கு முந்தின நாள் ரொம்ப நேரம் கண் முழிச்சு படிச்சா எக்ஸாம் எழுதவும் முடியாது, உடம்பு சரியில்லாம போயிடும், அப்புறமா தூக்கமும் வரும். வா போலாம். அப்படி சொல்றீங்களா? சரி இருங்க, எல்லா புக்கையும் எடுத்துட்டு வாரேன். நாளைக்கு நல்ல எக்ஸாம் எழுதிரு சரியா? ஆ சரிங்க. சரி மது, புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு பேசாம நல்ல நிம்மதியா லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. ஏங்க இது வரைக்கும் நான் படித்ததை விட இந்த வாட்டி நான் நிறைய மார்க் வாங்குவேன். ஏன் தெரியுமா? கல்யாணம் ஆயிட்டு மது படிப்பில் கோட்டை விட்டான்னு யாருமே சொல்லக்கூடாது. மது புருஷன் மதுவை எப்படி படிக்க வச்சிருக்கான் அப்படின்னு உங்களை பெருமையாக பேசணும். நான் அந்த அளவுக்கு நிறைய மார்க் எடுப்பேன். வெரி குட் மது, இப்படிதான் இருக்கணும். எனக்கு படிக்க ரொம்ப ஆசை, ஆனா எனக்கு அவ்வளவா படிப்பு ஏறல. ஆனா நீ நல்லா படிக்கணும் சரியா? கண்டிப்பாங்க. நீங்கள் என்னை என்னெல்லாம் படிக்க வைக்கீங்களோ அது எல்லாமே நான் படிப்பேன். நீ நல்ல பிள்ளை மது. சரி நீ போய் தூங்கு சரியா? ஆ சரிங்க. என்ன காலையில் எங்கே கிளம்பியாச்சு பைய தூக்கிட்டு? ஏம்மா மது இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறாமா, நான் அவளை போய் விட்டு வரேன். என்னது எச்சாமனே? கல்யாணம் ஆயிட்டு என்ன புருஷன் மாமியார் மாமனாரை பார்த்துட்டு வீட்டில் கிடக்க வேண்டியதானே? இது என்னது இது? நம்ம படித்து என்னது கிழிக்க போகிறோம்? படித்தவங்களும் நம்மகிட்ட வேலை தானே பார்க்காவோ? படிக்காத நானும் உங்கள் அப்பாவும் அவங்களுக்கு முதலாளியாக இருக்கோம். படித்ததுங்க நம்மகிட்ட வேலை பார்க்கு. அதுக்கு எடுத்து கட்டது சுந்தரி. படிக்காததை பெருமையா பேசிட்டு இருக்கிய. நீ படிச்சிருந்தீன்னா நீ எதுக்கு அவங்களாம் வேலைக்கு வச்சிருக்கணும்? கணக்கெல்லாம் நீயே பார்த்துருக்கலாம்லா. சுந்தரி எத்தனை வாட்டி மரியாதை இல்லாமல் உன்னையும் அப்பாவையும் பேசி நீ சுந்தரியவே பிடிச்சு தொங்குதீங்கன்னா அதுக்கு காரணம் சுந்தரி படிச்சிருக்கா, கணக்கு பாப்பா. உனக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல, அதனால தானே அவட்டையே திருப்பி திருப்பி கூப்பிடுத. படிக்கிறது தான் நல்லது, படிப்பு தான் எல்லாத்துக்கும் முக்கியம். படிச்சாதாம உயர முடியும். தூர பேரு காலையிலேயே யாரும் அறுத்துட்டு கிடக்காதப்போ எங்கேயும் போங்க. அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவன் ஆசீர்வாதம்லாம் கேட்கா? சரி சரி நல்லா இரு, போயிட்டு வா போயிட்டு வா. ஏங்க நான் எல்லா எக்ஸாமுக்கும் எங்கள் அம்மா காலையும் எங்கள் அப்பா காலையும் விழுந்துட்டு தாங்க போவேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் கூட்டிட்டு அப்படியே என்ன எக்ஸாம் சென்டரில் வெட்டுறதுங்களா? என்னதாங்க குசு குசு? ஒன்றும் இல்லைம்மா, வழி கேட்டுட்டு இருந்தேன். சரி வா. காலெல்லாம் விழுதா? நல்ல மரியாதையான பிள்ளையாக தான் இருப்பாளோ? சரி எதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருப்போம். படிவு பக்கத்தில் ஒரு தியேட்டர் இருக்குல்லாட்டி அங்கே படம் போட்டிருக்காவலாம். நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? சினிமாலாம் தியேட்டருக்கு போய் எத்தனையோ காலம் ஆகுது. கண்ணாடி போட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே கண்ணு தெரில சினிமா தியேட்டருக்கு போகலாம். போங்க தோட்டத்தில் போய் சுந்தரிட்ட கணக்கெடுக்க போங்க. ஏட்டி அவ எப்போவுமே நம்ம மரியாதையே இல்லாமல் பேசுதாட்டி. நான் போகல, எனக்கு கேவலமாக இருக்குது அவட்ட பேசவே. நீர் அமைதியாக விட்ட கணக்கு மட்டும் அவட்ட கேளுங்க. தேவையில்லாமல் வாய் கொடுத்தா தான் அப்படி பேசுவான். போகிறோம், தோட்டத்துக்கு போகிறோம். கறிச்சட்டி தலைச்சி ஒரு சினிமாவுக்கு கூட விட மாட்டுக்கா. இரு நாளைக்கு ஆட்டும், நான் தெரியாமல் ஓடுதேன். என்ன இந்த கீதாவுக்கு பார்க்கவே இல்லை 2 நாளா? எங்கே ஒளிஞ்சு போனா ஆப்படி வச்சிருக்கா? வந்து ஏதாட்டு பேசிக்கிட்டே இருப்பா சிலன்னு. அவ இல்லாமல் ஒரு மாதிரி எரிச்சலாக தான் இருக்குப்பா. இன்னைக்கு பாத்திரம் கலவரன் துணி துவைக்கிறேன்னு இந்த யோகா டீச்சர் வரட்டும், கையும் காலையும் முறிச்சு விடுதேன். அவ்வளோ பொருளையும் நாசம் பண்ணி வச்சுட்டு போகுது தினமும். இவன் அப்பாவை பார்த்து தான் சொல்லணும், உன் மகளை உள்ளே பிடிச்சி போடு, வீட்டுக்கு வேலை செய்ய வரேன்னு அம்பிட்டு பொருளையும் கறியாக்கிட்டு போகுதுன்னு. என்னட்டி 2 பேர் மட்டும் வந்திருக்கியோ? 3 பேரா வருவி, ஒருத்தையே காணோம். சினிமாவில் தான் நடிக்க போயிட்டாலாமா? அப்படியா? ஆமாம் செல்லம்மாக்கா, அவளுக்கு ரொம்ப வருஷம் ஆசையாக சினிமாவில் நடிக்கணும்னு ஏதோ டேரக்டர் கண்ணில் பட்டிருக்கா போலுக்கு. அப்புறம் ப்ரொடியூசர் அம்மா ஒன்று ஒரு பொம்பளையால் அவங்க தான் பணம் போடுவா. அவ்வளோ கோடிக்கணக்கில் படம் போட்டு படம் எடுக்க போகிறாவலாம். நமக்கு கீட்டாலும் கடிச்சிட்டு பார்த்தீங்களா அதிர்ஷ்டம். நல்ல வேலை அவள் எப்படியோ புருஷங்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கி போயிட்டா. நல்லபடியாக நடித்து நல்ல ஒரு ஹீரோயின் ஆகட்டுமே. நம்ம ஊரில் இருந்த ஒரு ஹீரோயின் வரட்டுமே. என்ன தெரியாதவனை நம்பிலாம் போகக்கூடாதுட்டி. மெண்டல் மாதிரி நீனை ஏற்றி விட்டுட்டுருக்கா அவளுக்கு கேட்குறக்கு. கேட்க அவங்க டேரக்டர் தான்க்கா, அந்த அம்மா பொடிசுறான். பணம் 2 எத்தனையோ கோடின்னு பேசிகிட்டு இருந்தா அவளை. ஆமாம் அவள் எல்லாம் தெரிஞ்சுதான் போயிருக்கா, தெரியாமல் எப்படி போயிருப்பா? விசாரிச்சிருப்பாளா இருக்கும். நாட்டில் என்னெல்லாமோ நடக்கு, தெரிஞ்ச ஆளை கூட நம்பி எங்கேயும் போக முடியல. இவ தெரியாத ஆளை நம்பி 3 மாதம் போயிருக்காளா? சரிம்மா பார்த்து வச்சு இருந்துக்கிடுங்க, கவனமாக இருக்கணும். இப்போ இருக்கிற காலத்தில் மெண்டல் பயவுளில் மாதிரி அலையாதையோ.
பாட்டி சொல்கிறதும் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கு. ஃபோன் போடுவோம் அப்புறமா அவளுக்கு. நான் போட்டேன், ஃபோன் போகவே மாட்டேக்கு. சார்ஜ் இல்லாமல் இருக்கும். அவங்க ஜீப்லேயே தானே கூப்பிட்டு போனாவோ, அங்கே போய் ஷூட்டிங்கில் போய் சார்ஜ் போடுவாவோ. அம்மா நான் வந்திருக்கேன். சும்மா என் பிள்ளை காலையிலே வந்திருக்கு. என்னம்மா? அம்மா இன்னைக்கு செமஸ்டர் எக்ஸாம்மா. எப்பவும் காலையும் அப்பா காலையும் விழுந்துட்டு தானே போவேன், அதான் வந்திருக்கேன். இவர் என்னைய எக்ஸாம் ஹாலில் விட்டுருவாரு. என் தங்கம், அம்மாக்கு மறந்து போச்சுமா. நல்லா படிச்சிருக்கேட்டி? படித்தேம்மா. நேற்று ராத்திரிலாம் படித்தேன். இவர் எனக்கு காஃபிலாம் போட்டு கொடுத்தாரு. வர வர ஆரியா எங்கள் பாபுவே மிஞ்சிருவோம் போலையே புருஷ லட்சணத்தில். ஆசீர்வாதம் பண்ணுமா. என் தங்கம் நல்லா இரிமா, நல்லா இரி. நல்ல பரிச்சை எழுதிட்டு வா சரியா? என் தங்க பிள்ளை, அழகு பிள்ளை. போயிட்டு வரணுமா? சரிம்மா. அண்ணி நான் எக்ஸாம் போயிட்டு வரேன். நல்ல பரிச்சை எழுதிட்டு வாட்டி சரியா? ஆமாம்மா, நல்ல பரிச்சை எழுதிட்டு வா. நல்ல பொறுமையாக ஒரு பதிலா எழுதினா தான் என் அவளுக்கு சொல்லி விடுவேன். அத்தை நேராயிட்டு நான் கூட்டு போறேன். மருமோனே நேராயிட்டோ? சரி, அவளை விட்டுட்டு வந்து வீட்டில் காப்பி குடிச்சிட்டு போங்கண்ணே. ஃபில்டர் காப்பி போட்டிருக்கேன். ஏம்மா எனக்கு வேணுமான்னு ஒரு வார்த்தை கேட்கல, மாப்பிள்ளைய மட்டும் கேட்கல. சேட்டி உனக்கு பரிச்சுக்கு நேரம் ஆயிட்டலட்டி, அதான் கேட்கல. சரி நல்ல பரிச்சு எழுதிட்டு வா தங்கம் சரியா? மதிய நேரம் இங்கே வந்துரு. அம்மாட்ட வந்து சாப்பிட்டு போட்டி மீன் குழம்பு தாண்டி வைக்க போகிறேன் சரியா? சரிம்மா. இங்கே வந்துட்டு அதுக்கப்புறமா நான் போகிறேன். ஆனால் அத்தை ஏதாவது சொல்லுவாவுளே. தாய் வீட்டுக்கு வர்றதுக்கு யார்கிட்டையும் சொல்லணும்? 24 வருஷமா தாய் வீட்டில் பிள்ளைகள் வளருது. அதுக்கப்புறமா அங்கே போனதுமே அவங்க பிள்ளையாயிர முடியுமா? என்ன மாப்பிள்ளை நான் சொல்கிறது சரி தானே? பறிச்சு முடிஞ்சதுக்கு கூப்பிட்டு வந்துருங்கன்னா பிள்ளை சாப்பிடட்டும். நீங்களும் சாப்பிட்டு தான் போகணும். ஆமாம் சரி அத்தை, நான் மதியானம் நேரம் இங்கே வந்துருந்தேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போவோம். எங்கள் அம்மாட்ட நான் சொல்லிடுறேன். சரி சரி. பைக்கில் பார்த்து கூட்டு போங்கன்னா பிள்ளைய. ஆமாம், புக்கு எடுத்து படிச்சுட்டு இருக்காத பைக்கில் போகும்போது கவனமா போ. ஏம்மா அப்பாவை கூப்பிடுமா, நேரம் ஆகுது. கிட்டி அவர் இப்போதான் கக்கூசுக்குள்ளே போனார், வர நேரம் ஆகுமே. நீ போ, நான் சொல்லிடுறேன். சரிம்மா. பிள்ளை நல்லா படிப்பா. ஆமாம், அப்படி நல்லா படிக்கிற பிள்ளைக்கு தான் அவசரமாக கல்யாணத்தை முடிச்சு எல்லாக்கும். ஏட்டி ஏன் மட்டும் எப்படி அதே சொல்லுது? அவர் காதில் விழுந்துட போதட்டி. மாப்பிள்ளை எப்படி தங்கமான மனசு. மாப்பிள்ளையெல்லாம் நீங்கள் புகழவே கூடாது. மாப்பிள்ளை தங்கமாக மனசுனா மாறினதுக்கு காரணம் உங்கள் ஃப்ரெண்டு பனிமலர் பாட்டி மாவன். அதை மறந்துடாதியோ, இல்லைன்னா உங்கள் மாவாலும் நீங்களும் மூக்கில் கொட்டு வாங்கிட்டு தான் அலைஞ்சிருக்கணும். சரி விடு, நான் வேண்டின தெய்வம்லாம் கைவிடலை. எப்படியோ என் பிள்ளை நல்லா இருக்கா, போதும் போ. சரி சரி, சண்டை போடாதுங்க. எல்லாம் நல்லபடியாக போதலாம், அது போதும்.